பல்வேறு சபையினுடைய ஜனங்களுடைய கரங்களிலே கொண்டு சென்று கொடுத்தார். அல்லேலூயா. கடைசியாக நல்ல மேய்ப்பன் நற்செய்தி குழு என்கிறதான குழுவின் சார்ந்து சோத்திரம் அவர் ஸ்தாபகராக சோத்திரம் நல்ல ஊழியராக இயங்கி வந்தார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எனக்கு அறிமுகம் கிடைக்கப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு அவரை ஊழியத்தில் என்ன செய்தேன், உற்சாகப்படுத்தினேன். அல்லேலூயா. அருமையான திரு கருணாகரன் ஐயாவரும் அவர்களும் பிரின்சனும் சோத்திரம் எங்களுக்கு நல்ல ஒரு ரிலேட்டிவாக ஆவிக்குரிய உறவுகளாக கர்த்தர் கொடுத்தார். நாங்கள் 3 பேரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைக்கென்று களக்காட்டு பகுதிகளிலே சோத்திர ஒரு ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்களும் ஜெபித்தோம். அல்லேலூயா. அப்படியாக இந்த நல்ல மேய்ப்பன் நற்செய்தி குழுவின் வாயிலாக நாள்காட்டி ஒன்றை புதிய பேருந்து நிலையத்திலையும் அவர் என்ன செய்தார், வைத்தார். நாள்காட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு மந்த்து இல்லையா, கவனிக்கிங்களா, அந்த தேதி காலண்டரை பெரிய வடிவமைப்பு செய்து அச்சிட்டு அதை வைத்து வந்தார். அதுவும் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே வைத்திருப்பார் நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்படியாக கர்த்தருடைய ஊழியத்தை மிக நேர்த்தியாக லெகுவாக சோத்திர எளிய முறையிலே அவர் செய்து வந்தார். எனக்கு அன்பான தேவ ஊழியர்களே, கடைசியாக அவர்களுடைய பாடல்களை எல்லாம் நாங்கள் ரெக்கார்டிங் பண்ண வேண்டும் என்று முயற்சித்தோம். அவர் சோத்திரம் இதற்கு முன்பதாக ஒரு முறை பலவீனப்பட்டு காரைக்குடி என்கிற பகுதிக்கு அவருடைய மகளுடைய கரங்களினால் பராமரிக்கப்படும்படி கொண்டு செல்லப்பட்டார். திரும்ப வந்து கலந்தை மாநகரிலே காலடி வைத்தார். திரும்ப ஊழியத்தின் பாதைகளில் அதிகமாக நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு அவருடைய சரீரத்தில் என்னல்ல ஒத்து போகவில்லை. ஆகினாலே ஐக்கியத்திற்கு அப்படியே வந்தார்கள். சில மாதங்கள், இப்போ 4 மாதங்களாக ஐக்கியத்திலே சோத்திர பங்கு பெற அவர்களால் இயலாமல் போய்விட்டது. ஆகினாலே தன்னுடைய திரு ராஜ்குமார் என்கிற டாக்டர் அவர் இறந்து 30 அல்லது 35 தினங்களுக்குள்ளாகவே திரு கருணாகரன் ஐயா அவர்களும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். கவனிக்கீங்களா, நித்திரை அடைந்தார்கள். அது அநேக இழப்பாக இருக்கிறது. அந்த குடும்பத்திற்குள்ளாக உடன் பிறந்தவர்களுக்குள்ளாக மிகுந்த இழப்பு. எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய உலகளாவிய ஒருங்கிணைந்த ஜெப ஐக்கியத்தின் ஊழியர்களுக்கு சகோதரிகளுக்கும் மிகுந்த ஒரு இழப்பாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ளுகிறேன். ஆகையினாலே அந்த சோத்திரம் அருமையான தந்தை அவர்கள் திருமணம் செய்து சோத்திர அழகான ஒரு பெண்மகளை கடவுள் கொடுத்தார். உடன் பிறந்த சகோதரியின் வசமாக அந்த குழந்தையானது வளர்க்கப்பட்டது. சோத்திரம். ஆகினாலே தகப்பன் ஒருபுறத்திலும் தாய் மறுபுறத்திலும் வாழக்கூடிய சூழ்நிலை, நிர்பந்தமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டார். அதன் பின்பதாக அவர்கள் காலை மதியம் இரவு உணவிற்கு மிகுந்த நெருக்கடி சோத்திரம் உண்டாயிற்று. அவருக்கு ஓய்வு பென்ஷன் கொஞ்சம் கிடைக்கும், 2000 ரூபான்னு நினைக்கிறேன், அது போதாது. 5000 ரூபாய்க்கு அதிகமாக இருந்தால் தான் அவரை ஒவ்வொரு மாதத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கிற வேளைகளிலே அவரிடத்தில் சொன்னேன், எனக்காக அதிகமாய் ஜெபியுங்கள், மதிய உணவு முழுவதும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், கொடுப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன் என்றெல்லாம் அவருக்கு சொல்லி உற்சாகப்படுத்தினேன். 2017ஆம் ஆண்டிலே நீங்கள் யாருடைய உதவி என்ன செய்ய வேண்டாம், நாட வேண்டாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். சோத்திரம். அப்படியாக காலங்கள் போய்விட்டது. 2004ஆவது ஆண்டிலிருந்து ஒரு சோத்திரம் இவர் அநேக இந்த சத்துணவு அமைப்பிலே பணியாற்றினதினாலே அநேக உள்ளங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளுக்கு என்ன செய்தார், பெரும் உதவியாக இருந்தார். அதோடு மட்டுமல்ல, பென்ஷன் வாங்குகிறவர்களுக்கெல்லாம் எல்லாருடைய அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வாங்கி ஃபார்ம் ரெடி பண்ணி ஃபுல்லப் பண்ணி அதை ஒரு ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட ஒரு 150லிருந்து 200 பேருக்கு இவர் ஒரு தலைவராகவும் சோத்திரம் நியமிக்கப்பட்டார். அல்லேலூயா. இப்படியாக இந்த சத்துணவு அமைப்பில் இருந்ததினாலே அநேக சகோதர சகோதரிகளுக்கு தன்னால் இயன்ற அளவில் தன்னார்வத்தோடு உதவி செய்து வந்ததினாலே 2004ஆவது வருஷத்திலே ஒரு சகோதரி இந்த அன்பு தகப்பனார் அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. மதிய உணவை முக்கியமாக கொடுத்து இந்த தகப்பனாருடைய பசி ஆற்றுவதற்கு அந்த தாயார் முன்வந்தார்கள். ஆகினாலே சோத்திரம் இந்த நாளிலே அவர்களும் மிகுந்த அந்த தகப்பனாரை இழந்து அந்த சகோதரியும் மிகுந்த வேதனைக்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் சந்தித்தோம். சோத்திரம். அவர்கள் இந்த நாளிலே நடைபெறுகிற இந்த கூட்டத்தை நேசித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா.
நம்முடைய ஐக்கியத்தில் பொதுவாகவே வருகிற எல்லாரும் நீங்களும் ஜெபிக்கிறீங்க, உங்களால் இயன்ற மட்டும் காணிக்கை படைக்கிறீங்க, முடிந்தவர்கள் கரங்களிலும் கொடுத்து உதவி செய்து வருகிறீர்கள். அல்லேலூயா. பலர் நீங்கள் பல வகையாக யோசிக்கிறீங்க. நாமும் மாதத்திற்கு ஒரு முறையாவது, வருடத்தில் மாதத்தில் ஒரு முறையாவது என்ன செய்ய வேண்டும்? உணவு பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பியுள்ளீர்கள். சிலர் சொல்லியிருக்கிறீங்க, சிலர் சொல்லாமல் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலைகளின் நடுவிலும் அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே வருகிற 30ஆம் தேதி என்று சொன்னால் 16வது நாள் என்று சொல்லுவாங்க. அதற்கு முன்பதாகவே அவருக்கு உதவியாயிருந்த ஒரு சகோதரி, அவர்களை நான் தாயார் என்று சொல்லுவேன், இவரை சோத்திரம் தகப்பன் என்று சொல்லுவேன். அந்த தாயார் அவர்கள் என்னிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொண்டார்கள். 30ஆம் தேதி அன்று உங்களுடைய திருச்சபையில் சோத்திரம் அந்த அண்ணனுடைய நினைவாக நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய சபை மக்களுக்கு உணவு, மதிய உணவு வழங்க வேண்டும் என்று என்னிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், மரிக்கிற காலத்திற்கு முன்பதாக ஊழிய பாதைகளிலே எங்களோடு ஐக்கப்பட்டிருக்கிற சோத்திரம் காலங்களிலே அன்பு தந்தை கருணாகரன் அவர்கள் என்னுடைய சார்பிலே மதிய உணவு உலகளாவிய ஒருங்கிணைந்த ஜெபைக்கத்திற்கு நான் ஒரு முறையாவது என்ன செய்ய வேண்டும்? வழங்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள் அல்லது கூறியுள்ளார்கள் என்று சொன்ன பொழுது அதை மனப்பூர்வமாய் அந்த தாயார் ஏற்றுக்கொண்டு இந்த ஜூலை மாதத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த 26ஆம் தேதியினுடைய கூடுகையிலே அந்த மதிய உணவை வழங்குவதற்கு தானாகவே சோத்திரம் முன் வந்துள்ளார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனாருக்கு நல்ல ஒரு குமாரத்தியை கர்த்தர் கொடுத்தார், கணவனை கொடுத்தார், குழந்தையை கொடுத்திருக்கிறார். அருமையான இந்த மதிய உணவை வழங்க முன்வந்திருக்கிற அருமையான தாயார் அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது, பேரப்பிள்ளைகள் இருக்கிறது. அன்பு தாயார்